கோவையில் கெட்டுப்போன மீன்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. உக்கடம் லாரிப்பேட்டை பகுதியில் உள்ள 35 மீன் மார்க்கெட் விற்பனை கடைகளில் அதிகாரிகள் சோதனை நடத்தினர். சோதனையில் கெட்டுப்போன மீன்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. 16 கடைகளிலும் சோதனை நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த சோதனையில் கெட்டுப்போன மீன்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் மோகன் வழங்க கேட்கலாம். மோகன், இது தொடர்பான முழு விவரங்கள். கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் கிராந்திகுமார் பாடி உத்தரவின் அடிப்படையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மற்றும் மீன் வளர்ச்சித்துறை அதிகாரிகள் இணைந்து 12 பேர் அடங்கிய 6 பேர் கொண்ட குழு கோவை உக்கடம் பகுதியில் உள்ள லாரிப்பேட்டை மார்க்கெட் மற்றும் செல்வபுரம் பைபாஸ் சாலையில் உள்ள உக்கடம் சில்லறை மீன் மார்க்கெட் உள்ள 2 மார்க்கெட்டிலும் அதிரடியாக சோதனை மேற்கொண்டார்கள். இதில் மொத்தம் 2 பகுதியிலும் சேர்த்து 51 கடைகள் மேற்கொண்ட அதிரடி சோதனையில் 9 கடைகளில் கெட்டுப்போன மீன்கள் இருப்பது தெரிய வந்தன. கிட்டத்தட்ட 103.5 கிலோ அளவிலான மீன்கள் கெட்டுப்போன மீன்கள் இருப்பது தெரிய வந்து அது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. அதனுடைய ஒட்டுமொத்த மதிப்பு என்பது 50,150 ரூபாயாக இருக்கின்றது. இந்த கடைகளில் அதாவது 9 கடைகளில் மொத்தம் 51 கடைகளில் சோதனை மேற்கொண்ட பொழுது 9 கடைகளில் கெட்டுப்போன மீன்கள் இருந்து தெரிய வந்தன. அந்த மீன்களை பறிமுதல் செய்த அதிகாரிகள் கடையினுடைய விற்பனையாளர்களுக்கு கடுமையாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இது போன்ற மீன்கள் விற்பதன் காரணமாக இது பொதுமக்களுக்கு உடல் உபாதைகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இது பாதுகாப்பற்ற முறையாக இருக்கின்றன. எனவே இது போன்ற விடயத்தில் எதிர்காலத்தில் ஈடுபடக்கூடாது என்று தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த கடைகளுக்கு விரைவில் ஃபைன் விதிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போன்று முக்கிய மெயின் மார்க்கெட் மட்டுமல்ல, முக்கியமாக இருக்கக்கூடிய பெரிய மார்க்கெட் மட்டுமல்லாமல் சிறு சிறு கடைகளிலும் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறார்கள். அதன்படியில் யார் யாரெல்லாம் இது போன்று கெட்டுப்போன மீன்கள் மற்றும் அதிக அளவிலான வேதிப்பொருட்களை உட்படுத்தி மீன்களை பதப்படுத்தப்பட்டு தொடர்ந்து நாட்கள் அதிகரித்து விற்கக்கூடிய நிலை இருக்கிறதோ அங்கெல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். தற்போது 100 கிலோக்கு மேலாக பறிமுதல் செய்யப்பட்ட மீன்கள் விரைவில் கொண்டு சென்று அது யார்டு என்று சொல்லக்கூடிய பகுதியில், அதாவது இந்த குப்பைகள் அழிக்கக்கூடிய பகுதியில் மீன்கள் கொண்டு அழிக்கப்படும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.